Hi friends, welcome to my channel. 11th maths basic algebra example 2.37 தான் பார்க்க போறோம். If log x base 2 plus log x base 4 plus log x base 16 is equal to 7/2, find the values of x. x ஓட வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னன்னா x இங்க 2 இங்க இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். ஃபுல்லுமே வந்து x-ஆ வந்து இதை மாத்திக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டு இடத்தையும் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா 1 எழுதினா போதும். 1 log 2x plus 1 log 4x plus 1 log 16x is equal to 7/2. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம மாத்திக்கணும். சரிங்களா? அடுத்து இதை வந்து 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இது 2 power 4ன்னு எழுதலாம். 16 எப்படி எழுதலாம்னா 2னா 8, அடுத்து 2னா 4, அடுத்து 2னா 2. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 2 power 4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 1 log 2x அப்படி இருக்கட்டும் plus 1 log 2 power 2x plus 1 log 2 power 4x is equal to 7/2. சரிங்களா? அடுத்து இந்த பவரில் உள்ளது லாகுக்கு முன்னாடி வரும். அடுத்த ஸ்டெப். அப்போ log 2x plus log 2x plus log 4 into log 2x is equal to 7/2. சரிங்களா? இந்த 4 முன்னாடி வந்துருச்சு, இந்த 2 முன்னாடி வந்துருச்சு. அவ்வளோதான் அடுத்த ஸ்டெப்பில். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா a is equal to log 2x அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து 1/a மாறுமா? இது 1/2a. இந்த இது 1/4a. இந்த log 2xக்கு பதிலாக ஏன்னு சொல்லி நம்ம போட்டோமா equal to 7/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் வந்து என்னது 4a தான். அப்போ இங்கே 4 இல்லை, அதனால 4. a வந்து இருக்கு, அதனால தேவையில்லை. சரிங்களா? 4 plus இந்த இடத்துல வந்து 2 plus இங்கே வந்து 1 is equal to 7/2. அப்போ என்ன வரும்? 7/4a is equal to 7/2. ஈக்குவல் டுக்கு ரெண்டு பக்கம் மேலே வந்து 7 இருக்கு, அதனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன இருக்கும்? 4a is equal to 2. அப்போ a is equal to 2/4. அப்போ ஏயோட வேல்யூ 1/2. ஏயோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு தேவை வந்து எக்ஸோட வேல்யூ தான் தேவை. a is equal to log 2xன்னு எடுத்துருக்கோம்ல, அதில் வந்து நம்ம போடணும். சரிங்களா? a is equal to log 2x. ஏயோட வேல்யூ வந்து என்னது? half. அப்போ log 2x is equal to halfன்னு போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி பேஸில் எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பவரில் இது எழுதிட்டு ஈக்குவல் டு 2 நம்ம போன சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான். அப்போ எக்ஸ் பவர் 1/2 is equal to 2. சரிங்களா? இதுக்கு போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணிக்குவோம். அப்போ போத் சைடு ஸ்கொயரிங் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 1/2 the whole square 2 square. இப்போ இந்த 2வும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 ஸ்கொயர்னா என்னது 4. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 4. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.